மாவீரர் துயிலும் இல்லங்கள் கூட இராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்குள் உட்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்ட போது அவருக்கு சொன்ன விடயம், யுத்தம் முடிந்து விட்டது, இந்த நிலையிலும் பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்திருப்பது என்பது பொருத்தமற்ற செயல்பாடு என்பதை குறிப்பிட்ட போது அவரும் சொன்னார், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்கள் நீக்குவதற்கு தயார் என்றும், ஆனால் அதாவது கடந்த காலத்தில் செய்யப்பட்ட உள்நாட்டு பொறிமுறைகள் என்பது நம்பகமான விளைவை தரவில்லை. அதிலும் குறிப்பாக கடந்த காலத்தில் நீதியமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ச அவர்கள் 2 லட்சம் ரூபாய்களை இழப்பீடாக கொடுத்துவிட்டு அந்த கோவைகளை மூடிவிடுகின்ற ஒரு செயல்பாட்டிலும் கூட ஈடுபட்டிருந்தார். அது அவருடைய தனிப்பட்ட ஒரு சுயேட்சை கட்சியாக இருக்கின்றார். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய தனித்துவம், அவருடைய மனநிலை உடன்பாட்டுக்கு ஏற்ற விதத்தில் அமைந்திருக்கின்றது. அவருடைய விடயத்தில் நாங்கள் அதிகமாக மூக்கை நுழைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு கருத்தை சொல்ல, அவர் ஒரு கருத்தை சொல்ல, வீணான ஒரு மோதல்கள். V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. நேற்றைய தினம் ஜனாதிபதியுடன் மேற்கொண்ட சந்திப்பு தொடர்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் எமது இலங்கை தமிழரசு கட்சியின் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற குழு தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கின்றார். அவரது தலைமையில் நாங்கள் பாராளுமன்ற வளாகத்தில் ஒரு ஒன்றுகூடலை செய்திருந்தோம். அந்த ஒன்றுகூடலின் போது ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக. அதன் பிரகாரம் நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்து வடக்கு கிழக்கில் தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தோம். அந்த வரிசையில் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு விடயதானத்தை பேச வேண்டும் என்ற முடிவும் எடுக்கப்பட்டது. அதற்கு அமைவாக நேற்றைய தினம் ஜனாதிபதி மாளிகையில் நாங்கள் 4 மணி போல், பின்னேரம் 4 மணி போல் கௌரவ ஜனாதிபதி அவர்களை சந்தித்தோம். அந்த சந்திப்பு மிகவும் சிநேகபூர்வமான முறையில் கலந்துரையாடல்கள் நடைபெற்றது. அதன்போது முதலாவதாக தேசிய இனப்பிரச்சனையின் தீர்வு தொடர்பாக ஜனாதிபதி கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு பற்றி நாங்கள் கேட்டோம். அதன்போது அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கின்ற விடயம் என்பது தாங்கள் ஒரு புதிய அரசியல் யாப்பினை வரைந்து அதன் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற முயற்சியில் ஈடுபட போவதாகவும், அந்த வேளையில் நீங்கள் கூறுகின்ற விடயங்களும் கருத்தில் கொள்ளப்படும் என்ற அடிப்படையில் பேசியிருந்தார். அதேவேளை அவர் சொன்னார், இருக்கின்ற மாகாண சபை முறையினை நடைமுறைப்படுத்துகின்ற செயல்பாட்டில் தாங்கள் பின்னிற்கவில்லை என்று குறிப்பிட்டார். அந்த வகையில் வருகின்ற வருடத்தில் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்றும், மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் விடயத்தில் தாங்கள் எதையும் குறைப்பதற்கு நினைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் அந்த பேச்சு அமைந்திருந்தது. அதனை அடுத்து காணி விடுவிப்பு பற்றிய விடயம் ஆராயப்பட்டது. காணிகளை பொறுத்தமட்டில் அரச காணிகள், வன இலாகா காணிகள், மற்றது இன்னும் வைல்ட் லைஃப் என்று சொல்லப்படுகின்ற வனவிலங்கு பாதுகாப்பு காணிகள், அதையும் விட தொல்லியல் காணிகள், அதை விட கரையோர பாதுகாப்பு காணிகள், இதையும் விட இன்னும் எல்ஆர்சி காணிகள் என்று பல வகையான காணிகள் காணப்படுகின்றன. இந்த காணிகளை விட சாதாரண மக்களது காணிகளும் இருக்கின்றன. இதையும் விட சொல்லப்போனால் மயான காணிகள், அதாவது மாவீரர் துயிலும் இல்லங்கள் கூட இராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்குள் உட்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்ட போது அவருக்கு சொன்ன விடயம், காணிகளை அனாவசியமான முறையில் தாங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதை விரும்பவில்லை என்றும், காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக தமது செயற்பாடுகளை உடனடியாகவும் அல்லது கட்டங்கட்டமாகவும் செய்யவிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக பேசப்பட்ட விடயம் என்னவென்றால், இந்த பயங்கரவாத தடை சட்டம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது 1979ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கொண்டு வரப்பட்டது, தற்காலிகமாக கொண்டு வரப்பட்ட சட்டமாக கூறப்பட்டது. ஆனால் அந்த சட்டம் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி வதைத்து யுத்தத்தை நடாத்தியது என்பது தெரியும். தற்போது 15 ஆண்டுகள் யுத்தம் முடிந்து விட்டது. இந்த நிலையிலும் பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்திருப்பது என்பது பொருத்தமற்ற செயல்பாடு என்பதை குறிப்பிட்ட போது அவரும் சொன்னார், தாங்களும் கூட அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை விரும்பவில்லை என்ற விடயத்தை கூறியிருந்தார். அதன்போது அவர்களும் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை நினைவூட்டியிருந்தோம். அப்போது அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவென்றால், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்கள் நீக்குவதற்கு தயார் என்றும், ஆனால் சில இனவாதிகள் இவற்றை மையமாக வைத்துக்கொண்டு குழப்புகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பிருக்கின்ற என்ற அடிப்படையில் அதனை நீக்குகின்ற செயற்பாடுகளை பற்றி குறிப்பிட்டார்.
இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் அந்த இறுக்கமான அல்லது அழுத்தமான போக்கினால் அடுத்த கட்டமாக அந்த கைதிகளை விடுதலை செய்கின்ற விடயமும் ஒரு இழுபறியாக காணப்படுகின்ற விடயத்தை சொன்னபோது சட்டமா அதிபருடன் அவர் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி அடுத்த கட்டமாக இந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கான அந்த செயல்பாட்டினை முன்னெடுக்கின்ற விடயத்தையும் கூறியிருந்தார். இதையும் விட இன்னும் ஒரு விடயம் கூறப்பட்டது என்றால் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பிரச்சனை. இது ஒரு பெரிய ஒரு தீராத ஒரு பிரச்சனையாகவும் ஒரு நீதி பரிகாரம் கிடைக்காத ஒரு பிரச்சனையாகவும் இருக்கின்றது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதன்போது சொன்னார், அந்த விடயத்தை மிகவும் கவனமாகவும் நுணுக்கமாகவும் கையாள இருப்பதாக சொன்னார். அதாவது கடந்த காலத்தில் செய்யப்பட்ட உள்நாட்டு பொறிமுறைகள் என்பது நம்பகமான விளைவை தரவில்லை. அதிலும் குறிப்பாக கடந்த காலத்தில் நீதியமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ச அவர்கள் 2 லட்சம் ரூபாய்களை இழப்பீடாக கொடுத்துவிட்டு அந்த கோவைகளை மூடிவிடுகின்ற ஒரு செயல்பாட்டிலும் கூட ஈடுபட்டிருந்தார். எனவே எங்கள் தரப்பில் சர்வதேச ரீதியான விசாரணை ஒன்றுதான் அதன் எங்களுக்கு நம்பகமான தன்மையை கொடுக்கும் என்றும், அல்லது சர்வதேச அந்த இந்த சட்டத்தோடு தொடர்புடைய அந்த புலமை வாய்ந்தவர்களின் கண்காணிப்பின் கீழ்தான் அந்த செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் அப்போது சுட்டி காட்டியிருந்தோம். அந்த விடயத்திலும் அவர் ஒரு இணக்கமான ஒரு நிலையில் காணப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதை விட இன்னொரு விடயம் சொல்லப்பட்டது என்னவென்றால், வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் இன்னும் அபிவிருத்தி காணாத நிலையில் காணப்படுகின்றன என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். எனவே அபிவிருத்தி செய்யப்படாத அந்த விடயங்களை உண்மையில் ஆளுங்கட்சி தான் அந்த விடயங்களை அடையாளம் கண்டு அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதை விட அந்த பகுதியில் காணப்படுகின்ற தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த பகுதிகள் அபிவிருத்தியில் மிகவும் மோசமாக இருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் எடுத்து கூறிய போது, தாங்கள் ஆளுங்கட்சியால் மட்டும்தான் இந்த அபிவிருத்தியை செய்வது என்பதை விடுத்து தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர்களுக்கும் அந்த அபிவிருத்தி விடயத்தில் ஒரு பங்கு கொடுப்ப இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே மொத்தத்தில் பார்க்கின்ற போது ஜனாதிபதியோடு நாங்கள் நடத்திய அந்த பேச்சுவார்த்தையில் முரண்பாடுகள் இல்லாது உடன்பாடான பல விடயங்கள் பரிமாறப்பட்டன. எனவே கோட்பாட்டு ரீதியாக கருத்துக்கள் இருந்தாலும் செயல்பாட்டு ரீதியாக அவற்றை முன்னெடுக்கின்ற போதுதான் எந்தெந்த இடத்தில் அழுத்தங்கள் அல்லது முட்டுப்பாடுகள் அல்லது முடக்கல்கள் காணப்படும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இது ஒரு முதலாவது சந்திப்பாக இருந்தது. அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் சில விடயங்களை அவ்வப்போது ஆராய்ந்து அந்த சந்திப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், வெள்ள அனர்த்தம் பற்றியும் கூறப்பட்டது. கடந்த வெள்ள அனர்த்தத்தின் போது மட்டக்களப்பில் படுவான்கரை எழுவான்கரை என்ற சூழ்நிலை காணப்படுகின்றபடியால் மக்கள் வெள்ள அனர்த்தத்தின் போது தங்களது உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற விடயத்திலும் பலத்த சிரமப்படுகின்றார்கள் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டிய போது சில பாலங்களையாவது அமைத்து இந்த போக்குவரத்துகளை சுலபப்படுத்த வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டது. எனவே இவ்வாறு இனப்பிரச்சனைக்கான தீர்வு, பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம், கைதிகளின் விடுதலை, இராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவித்தல், மற்றது அடுத்த கட்டமாக இந்த வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அபிவிருத்தி என்ற விடயம் போன்ற பரவலான விடயங்கள் பேசப்பட்டன. அந்த பேச்சுகளின் போது ஜனாதிபதி மிகவும் அந்யோன்யமாக இந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தார். எனவே நாங்கள் அவருடைய செயல்பாடுகளில் ஓரளவு நம்பிக்கை கொண்டிருந்தாலும் கூட கடந்த காலத்தில் நாங்கள் பெற்றிருக்கின்ற அனுபவத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது தென்னிலங்கையில் பல தலைவர்கள் எங்களோடு சுமூகமான பேச்சுவார்த்தைகளை நடாத்தி இருக்கின்றார்கள். அதன் பின்னர் அந்த தீர்வு என்று வருகின்ற போது பல்வேறுபட்ட அழுத்தங்கள் இருந்தது. ஆனால் அவர் சொன்னார், தாங்கள் பாரம்பரிய கட்சிகளைப் போல் இல்லாமல் முற்போக்கான ஒரு தன்மையில் நாங்கள் செயற்படக்கூடிய விதத்தில் இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என்ற கருத்தை அவர் கூறியிருந்தார். நாங்களும் தேவையற்ற அழுத்தங்களை அல்லது தேவையற்ற விதண்டாவாதங்களை தவிர்த்து, குதர்க்கமான பேச்சுக்களை தவிர்த்து ஒரு சிநேகபூர்வமான முறையில் அந்த பேச்சுக்களை நடாத்தி கொண்டிருந்தோம். அந்த விடயங்களை அவ்வப்போது குறிப்புகள் எடுத்து கொண்டிருந்தார்கள். அவ்வப்போது இன்னும் ஒரு விடயம், முக்கியமான பிரச்சனை, கோடீஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அதாவது அங்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. அதாவது கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் 1993 காலங்களில் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டும் அதை முழுமையாக செயற்படுத்த வேண்டும் என்று செய்தும் கூட அதனை செய்ய முடியாமல் அங்கு முடக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையை அவர் மிகவும் ஒரு காரசாரமான முறையில் அந்த விடயத்தை சொல்லியிருந்தார். எனவே நிர்வாக அலகு என்ற விடயத்தை அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கையை எடுப்பேன் என்று சொன்னார். அதையும் விட திருக்கோயில் ஆதார வைத்தியசாலையின் செயல்பாடு, அதனை விஸ்தரிக்க வேண்டிய அல்லது விருத்தி செய்ய வேண்டிய விடயத்தையும் அவர் கூறியிருந்தார். எனவே அந்த விடயங்கள் பற்றியும் அவற்றை அவர் தானும் கூட எழுத்துக்களில் குறித்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே கொள்கை அளவில் அல்லது பேச்சு அளவில்
அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை இயன்ற வரைக்கும் கட்டங்கட்டமாக படிப்படியாக செய்வதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். பாரம்பரிய கட்சிகளைப் போல் இல்லாமல் தங்களுடைய செயற்பாடுகள் ஒரு 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 படிமுறையின் கீழ் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் எங்களுக்கு தெரிவித்திருந்தார். இவைதான் சுருக்கமாக அந்த சாரமாக இந்த விடயத்தை கூறிக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது நாங்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், எங்களுடைய நிலைப்பாட்டை கூறினோம். அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு கூட்டாட்சி முறை, சமஷ்டி ஆட்சி முறையின் கீழ் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை கூறியிருந்தோம். அவர் சொன்னார், அந்த அரசியல் யாப்பு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கின்ற போது இந்த விடயங்களை நீங்கள் அங்கு தரலாம். ஆகவே நாங்கள் அந்த விடயங்களை கையாளுகின்ற போது அந்த விடயத்தினால் தென்பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு குளறுபடிகள் ஏற்பட்டு அல்லது தென்பகுதிக்கும் வடக்கு கிழக்கு மக்களுக்கும் இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தாமல் ஒரு இணக்கமான அடிப்படையில் பேசி ஒரு நியாயமான தீர்வை கண்டுகொள்ளலாம் என்றும், தாங்கள் மாகாண சபை முறையை அளிக்கப் போவதாகவும் அல்லது கைவிடப் போவதாகவும் சொன்ன விடயங்களில் உண்மையில்லை என்ற விடயத்தை சொன்னார். அதாவது மாகாண சபையின் அதிகாரங்களை எந்த விதத்திலும் குறைக்கக்கூடிய நிலையில் நாங்கள் செயற்பட மாட்டோம் என்பதை வலியுறுத்தி கூறியிருந்தார். சுயேட்சை குழு ரீதியாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வந்திருந்தவர். நான் நினைக்கின்றேன் அவரை பற்றி நான் விமர்சிப்பது அத்துணை பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. ஏனென்றால் அது அவருடைய தனிப்பட்ட ஒரு சுயேட்சை கட்சியாக இருக்கின்றார். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய தனித்துவம், அவருடைய மனநிலை உடன்பாட்டுக்கு ஏற்ற விதத்தில் அமைந்திருக்கின்றது. அவருடைய விடயத்தில் நாங்கள் அதிகமாக மூக்கை நுழைத்து கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு கருத்தை சொல்ல, பிறகு அவர் ஒரு கருத்தை சொல்ல, வீணான ஒரு மோதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். எனவே நாங்கள் இப்போதைக்கு தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை தீர்க்கின்ற விடயத்தில் நாங்கள் மும்முரமாக இருக்க வேண்டும் ஒழிய, முடிந்தால் அவரும் கூட எங்களுடன் உடன்பாட்டுடன் வருவாராக இருந்தால் அவரையும் இணைத்து கொண்டு இந்த தமிழ் மக்களோட பிரச்சனை சம்பந்தமாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் அவரும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றபடியால் அவ்வாறு இருக்கின்றது. சில வேளை அவருடைய கருத்துக்கள், அவர் இந்த என்பிபி கட்சி, அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு உடன்பாடான கருத்துக்களை அதிகமாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உங்களுடைய முற்போக்கான செயற்பாடுகளை ஆதரிப்போம், உங்களோட உடன்பட்டு பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற கருத்துக்களை அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவரோடு நாங்கள் முரண்பட்டு கொள்ள விரும்பவில்லை. உண்மையில் நான் கண்களால் காணவில்லை. உண்மையில் அந்த எதுவும் கண்களால் காண்பதும் போய் காதுகளால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிகிறது ஒன்றுதான் உண்மை. ஆகவே அவரும் கூட எங்கள்கிட்ட அதை பற்றி சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் தாக்கப்பட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் கூட எங்களோடு பேசியவர். அதன் போது அவர் தாக்கியதாக எங்களிடம் கூறவில்லை. ஆனால் பாராளுமன்றத்திற்குள் அவர் முறைப்பாடு ஒன்றினை அவர் சபாநாயகரிடம் தெரிவித்துக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதில் தான் தாக்கப்பட்டதாக கூறியிருந்தார். எங்களிடம் அதை பற்றி எதுவும் அவர் பேசவில்லை. ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக. VCare Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட VCareக்கு கால் பண்ணுங்க.